ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையோட ஒன்றிய தற்சார்பு வாழ்க்கைக்கான ஒரு அழகான பண்ணை வீட்ட பத்தி நம்மளுடைய சேனல்ல போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நெறைய பேர் எங்களுக்கு இதே மாரி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி குடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களோட ஊர்ல வந்து பண்ணி குடுக்க சொல்லியிருந்தீங்க. எங்கனால வந்து பண்ணி குடுக்க முடியல. நாங்க கோயம்புத்தூர்ல மட்டும் தான் பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸ் சத்தி ரோடு கோயில்பாளையம் பக்கத்துல பண்ணியிருந்தோம். அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6 சென்ட் லேண்ட் எடுத்து 2700 ஸ்கொயர் ஃபீட்ல கேரளா டைப் ஓடெல்லாம் போட்டு திண்ண வச்சு அட்டகாசமா வந்து ஒரு செட்டிநாட் டைப்ல வந்து அந்த வீடு வந்து பண்ணியிருந்தோம். 21க்கு 17 ஹாலு, 16க்கு 10 மாஸ்டர் பெட்ரூமு, 16க்கு 16 மாஸ்டர் பெட்ரூமு, 16க்கு 10 கிச்சன் கம் டைனிங்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400-450 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு திண்ண வச்சு அட்டகாசமா அந்த வீடை வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். அந்த வீட்டில் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டோட டோட்டல் ஃபார்ம் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 60 சென்ட்ல வந்து டெவலப் பண்ணியிருந்தோம். மழைநீர் தொட்டி, அதே மாதிரி வந்து போர்வெல் தொட்டி, சோலார் சிஸ்டம், பயோ கேஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, மாட்டு பண்ணைன்னு போட்டு அட்டகாசமாக வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற 1 ஏக்கர் லேண்டில் வந்து எப்படி அந்த அந்த வீடு ஃபார்ம் ஹவுஸ் வந்து பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி இந்த 1 ஏக்கர் லேண்டில் வந்து பண்ணி கொடுக்குறக்காக உங்களுக்கு கான்செப்ட் முன்னாடி அதை சொல்லி இந்த லேண்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். இந்த லேண்ட் வந்து 1 ஏக்கர் வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த லேண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேம் அதே செட்டப் வந்து இந்த இடத்துல வந்து அந்த பண்ணை வீட்டை வந்து அமைச்சு கொடுக்கலாம் எல்லாருக்குமே. ஸோ யாராருக்கெல்லாம் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கோ நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் வீடியோ பார்த்துட்டு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு இடத்த பத்தி, அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி எல்லாம் நிறைய பேர் விசாரிச்சிருந்தீங்க. உங்களுக்காகவே 1 ஏக்கர் பூமி நல்ல சச்சதுரமா பாக்ஸ் மாதிரி இபி ஃபெசிலிட்டிஸோட ஒரு 40 தென்னை மரத்தோட தென்னை மர காப்புல இருக்குது, போர்வெல் வசதியோட சேலுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்து பிளான் பண்ணி கொடுத்துடலாம். நிறைய பேர் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து கட்டி கொடுப்பீங்களா, இங்கே வர முடியுமா அங்கே வர முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. எங்கேயும் வந்து பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஆள் வசதிகள் இல்லைங்க. கோயம்புத்தூரில் ஒரு இன் அண்ட் அரௌண்ட் ஒரு 30-40 கிலோமீட்டருக்குள்ள ஃபார்ம் லேண்ட் எடுத்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டி கொடுக்குற அளவுக்கு எங்களால் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் அன்னூர்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர், அதாவது டுவேர்ட்ஸ் வந்து அன்னூர்லேருந்து சத்தியமங்கலம் போகிற மாதிரி வந்தீங்கன்னா புளியம்பட்டி ஊருக்கு முன்னாடியே செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட்லேருந்து ரைட் எடுத்து வந்தீங்கன்னா கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து சேலுக்கு இருக்குது. வடக்கு பார்த்து பூமி. இந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட பார்டரில் 40 தேங்காய் மரம் இருக்குங்க. இந்த பூமியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கரு. 1 ஏக்கர் போன வாரம் கிரைம் பண்ணியாச்சு. இந்த 1 ஏக்கர் வந்து இப்போ சேலுக்கு இருக்குது. இந்த 1 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது, போர்வெல் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 தென்னை மரம் இருக்குது. தென்னை மரம் எல்லாமே காப்பில் இருக்குது. ஒரு 40-45 நாளைக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 தேங்காய் வந்து விழுந்துட்டு இருக்குது. இன்னும் நல்லா இதை பராமரிப்பெல்லாம் பண்ணால் ஒரு 1000 தேங்காய் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஈல்டு கொடுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்ம் லேண்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஒரு 20 லட்சம், 25 லட்சம், 30 லட்சத்தில் பிளான் பண்ணி கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கட்டி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இதில் மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழச்செடிகள், காய்கறி செடிகள், வாழை, தென்னை, பாக்கு மரம் இந்த மாதிரியெல்லாம் வச்சு கொடுத்து டெவலப் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். ஏன்னா ஒரு இயற்கை சார்ந்த ஆரோக்கியமான ஒரு பண்ணை வீடு அமைக்கிற மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்களும் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி விரும்புகிறவங்க ஒரு சிட்டியிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ட்ராவல் டைமில் ஒரு உங்களுடைய அழகான வீக்கெண்ட் ஹவுஸ் பண்ணை வீடு வந்து பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டபிளாக இருக்குது. சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குது, மக்கள் எல்லாம் குடியிருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே விவசாயம் நடந்துட்டு இருக்கு. அத்திக்கடவு தண்ணி வந்து பக்கத்திலேயே வந்து குளத்திலேயே நம்பிட்டு இருக்கு. இப்போ தண்ணி வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் நல்லாவே மேலே ஏறிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்தின் மூலியமா தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு போர்வெல்ல நல்லாவே வந்து வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ விவசாயம் பண்றதுக்கு ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர்ல ஃபார்ம் ஹவுஸ் அமைச்சுக்கிறதுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டபிளா இருக்கு. இந்த இடத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 1,20,00,000 நெகோசியபிள் பண்ணிக்கலாம். ரேட் வந்து நேர்லுக்கு வந்து நம்ம பேசி முடிச்சுக்கலாம். வடக்கு பார்த்து பூமி ஒரே சதுரமா இருக்குது. நல்ல மேல் கை ஒசந்து இருக்குது. நல்லா வடசருவு பூமியா இருக்குது. மண்ணு நல்லா செஞ்சலி மண்ணு, நல்லா வந்து வாழை, தென்னை எல்லாமே நல்லா விளையக்கூடிய ஒரு மண்ணா இருக்குது. ஸோ யாராருக்கெல்லாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கணும், இல்லை ஒரு 1 ஏக்கரை வந்து வாங்கி தோட்டம் பண்ணணும், இல்லை வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த இடம் ரொம்ப சூட்டபிளா இருக்கு. இந்த 1 ஏக்கரை இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புளியம்பட்டி டவுன் ரொம்ப பக்கங்க, அன்னூர் டவுன் ரொம்ப பக்கம், அதே மாதிரி சத்தியமங்கலம் ஈஸியாக போய்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு புளியம்பட்டியிலேருந்து நீங்கள் இரும்பரவளையே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறுமுகம், மேட்டுப்பாளையம் எல்லாமே போய்க்கலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு, அதே மாதிரி உங்களுக்கு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இங்கிருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 1 ஹவர் டைமில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ ரோடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி பூமிக்கு முன்னாடி ரோடு ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. ரோட்டுக்கு வரக்கூடிய அப்ரோச் ரோடு உங்களுக்கு அருமையாக இருக்குது. எல்லாமே நான் வீடியோவில் உங்களுக்கு கிளிப்பாக காட்டியிருக்கேன். வீடியோவில் என்னோட நம்பர் கொடுத்துருக்குறேன். கால் பண்ணிவிட்டு கோயம்புத்தூரில் சத்தி ரோட்டில் இடம் பார்க்கணும்,
கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம், வாங்குற மாதிரி இருக்கிறோம், கால் பண்ணுங்கள். நாங்கள் வெளியூரில் எங்கேயும் வந்து வீடு கட்டி கொடுக்கறது இல்லை, வெளியே எங்கே வந்து நாங்கள் பண்ணி கொடுக்கறது இல்லை, இங்கே தான் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஏரியாவில் தான், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் பண்ணுறோம். அது இன் அண்ட் அரௌண்ட் ஒரு 30-40 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் எங்களால் வந்து பண்ணி கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட லேபர் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஃபார்ம் ஹவுஸ்னால் உங்களுக்கு வந்து ஒரு இயற்கை சார்ந்த ஃபார்ம் ஹவுஸ் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற ஃபார்ம் ஹவுஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் எந்த மாதிரி டைப்லலாம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் விரிவாக பார்த்துக்கலாம். ஸோ யாராருக்கெல்லாம் தேவை இருக்கோ கால் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்மளுடைய இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.